கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். பிறந்ததிலிருந்தே, சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவை நம்பி, அதுக்கப்புறம் வீட்டில் கணவரை நம்பி, இப்படி நம்ம ஒவ்வொரு காரியமாக சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை நம்பினேன், நான் வேலை செய்கிற இடத்துல அவங்கள நம்பினேன், இவங்கள நம்பினேன்னு சொல்லி ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் நான் மனுஷனை நம்பி சாபத்தில் நான் வாழ்ந்த ஒரு நபர். இது என் வாழ்க்கையில் நடந்தது. இன்னைக்கு உள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஒரு குடும்பத்தில் கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் அந்த குடும்பம் சம்பூர்ணமாக ஆசிரியப்படும். நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை யோசிப்பாங்க. நான் தேவனை தானே சார்ந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா மனுஷனையும் நம்பிட்டு இருப்பாங்க. அதனால தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம குடும்பத்தில் அநேக காரியம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு குடும்பத்திலே கர்த்தரை நம்பும் போது செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதே நேரத்தில் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தரை நம்பும் போது செழிப்பான், மனுஷனை நம்பி போகும்போது சாபம் உள்ளவர். அதனால வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி வாழ்வோம். மனுஷனை நம்பி புறப்படும் போது தான் பல பிரச்சனைக்கு உள்ள ஆளாயிருந்தாங்க. ஏன்னா சில குடும்பத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து, என் வாழ்க்கையில் நான் ஏமாந்துருக்கேன். அதனால் நான் உண்மையாகவே சொல்ல முடியும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கூட ஒரு நபர் இருந்தார். பழகினேன். 13 லட்சம் அந்த மகன்கிட்ட போயிட்டு லாஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மாந்திகம், விக்கிர வழிபாட்டில் உள்ள ஒரு நபர். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா செத்தே போயிட்டார். அவ்வளோதான். எந்த வீட்டில் மாந்திரியம் பண்ணாங்களோ அந்த வீட்டில் உயிரே போயிட்டு. இவ்வளோ தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் மனுஷனை நம்பினது தெரியுமா? அதனால் என் வாழ்க்கையிலே பல லட்சங்கள் நஷ்டம். ஒரு 50-55 லட்சம் நஷ்டம். மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகும் போது சாபம் உள்ள வருது. தேவனை சார்ந்து கொள்ளும்போது ஆசீர்வாதம் வருது. இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்பி வாழ்வோம். மனுஷன் மாயை, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் மனுஷனை நம்பி என்னை அவன் ஏமாத்திட்டான், வச்சுட்டான், போயிட்டான்னு சொல்றதை விட கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். சகலவிதமான செழிப்போட வாழ்வோம். கண்களை மூடி புதிய நாளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்கான நன்றி. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். மனுஷனை நம்பும்போது அப்பா சாபம் உள்ள வருது. நாங்கள் கர்த்தரை நம்பி செழிப்பான பிள்ளைகளாக மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. சத்துருவனால் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 நாள் நிரப்புங்க. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். யாரெல்லாம் தாழ்த்தவங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் வரட்டும். காண்டாமிருத்தது பலன் தாங்க. கழுகுகளை போல செட்டை விரித்து எழும்ப வேண்டும். மான் காலில் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துவிட ஆசிரியங்க. அவங்களோட சிரசின் மேல் ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க. கையிற்கையில் ஆசிரியங்க. கர்த்தர் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். இயேசுக்கு சிறநாள் நாமத்தினாலே வேலை விட்டும் இந்த நாளை கர்த்தர் எல்லா விதமான தடைகளாம் நீக்கி ஆசிரியங்க. உங்கள் பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.